இசை கேட்டு. பரிமளா, இந்தா இதுல சாமி கொலக்கட்டை இருக்கு. நீ 4-5 எடுத்துக்கிட்டு புஷ்பாளுக்கு 4-5 கொடுத்துருன்னு என்கிட்ட சொல்லாம நீயா சாமி கும்பிட்டியோ? நான் போயிருந்தா உன்னையும் கூப்பிட்டு பண்ணலத்தா. நான்லாம் போகல. இப்பெல்லாம் நைட்டு முடிச்சிருக்கவா முடியுது என்னையால? 9 மணிக்கு ஜனகரி கேசை போட்டு 9:30 மணிக்கு அதை முடிச்சிட்டான்னா செவனேன்னு மாத்திரையை போட்டுட்டு இழுத்து மூடிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் யார் சாமி கும்பிட்டா? என் மருமக தான், வேற யாரு? எந்த குரூப்பு கூட கும்பிட்டா? இந்த ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வருஷம் வருஷம் கும்பிடுறாங்கல்ல, அவங்க கூட தான் சேர்ந்து போய் கும்பிட்டுருக்கா. அப்படியா? எங்க வச்சு கும்பிட்டாங்களா? நம்ம தெருவில் ஜம்முன்னு உட்காந்துருக்காள்ல முத்துமாரியம்மா, அவகிட்ட தான். முத்துமாரியம்மன் பீடத்துலையா? சரி சரி. அதான் என்னடா நைட்டெல்லாம் யாரும் அபிஷேகம் பண்ண மாதிரி தண்ணியாக கிடக்கேன்னு பார்த்தேன். அதான் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. சரி சரி சரி. யாரும் ஆம்பளை ஆளுங்க கண்ணில் படாமல் முந்தானையில் மூடிக்கிட்டு கொண்டு போ. அதை மூடி போட்ட டிஃபனில் தானே கொடுத்துருக்க. இதை வரைக்கும் என்னத்துக்கு நான் முந்தானையால் மூடணும்? அதுவும் சரிதான். சரி, அப்படியே கொண்டுட்டு போ. புஷ்பாளுக்கு 2 கொடுத்துரு, மறந்துடாத. அதெல்லாம் கொடுத்துருவேன். ஆமாம், சரசு மகனுக்கு வேலை கிடச்சிருக்கான் தெரியுமா? ஆமாம் சொன்னா, ஏர்போர்ட்டில் வேலையாமா. அப்படின்னா ஏரோப்ளைன் ஓட்டுற வேலையா? இல்லை அதுக்கெல்லாம் தனியாக படிக்கணுமாம்ல ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கு. இந்த பையன் அந்த படிப்பெல்லாம் படிக்கல. அது ஏதோ டிக்கெட் கொடுக்குற வேலைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டக்டரா? இவ ஒருத்தியம்மா. அவன் என்ன பஸ்ல வேலை பார்க்குறான் கண்டக்டர் வேலை பார்க்குறதுக்கு? அப்புறம் டிக்கெட் கொடுக்குற வேலைன்னா அது என்னமோ சொன்னா, ஏதோ ஒரு ஆஃபீஸருன்னு. எனக்கு ஒன்றும் வாய்க்குள்ள நுழையல. ஏர்போர்ட்டில் வேலை, அவ்வளோதான். ஏன் லீலாவதி, அப்படின்னா பெரிய சம்பளமாக இருக்குமோ? ஆமாம், ஓரளவுக்கு பெரிய சம்பளம் தான். 40,000 ரூபா வாங்குறானா? 40,000 ரூபாயாச்சு இந்த காலத்தில் எந்த மூளைக்கு? ஏன் 40 ரூபாய்னா என்ன கொள்ளையிலையா கிடக்கு உனக்கு? அதுவும் இல்லாமல் ஆரம்பத்தில் 40,000 கொடுக்குறாங்கன்னா போக போக இன்னும் கூடும்ல. இப்போ தானே சேர்ந்துருக்கான் அப்படிங்கிறையோ? ஆமாம். அப்புறம் சரசு மகனுக்கு வேலை கிடைச்சதுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறாளாமா. இன்னைக்கு வீட்டில் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடாம். அப்படியா? நம்மளை கூப்பிடலாம்? ஏன் நம்மளாம் அவள் ஃப்ரெண்ட்ஸுகளாத்தா? ஏன் நம்ம குரூப்பில் தானே குற்றாலத்துக்கு வந்தா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே? அது சரி. அவள் வயசு என்ன, நம்ம வயசு என்ன? நம்ம பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. அவள் இன்னமே தான் பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணணும். இருந்தாலும் நம்மளையும் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. எல்லாரையும் இழுத்து கட்டுன செலவு தானே. அதெல்லாம் எதுக்கு இந்த ஆரம்பத்திலேயே? ஏதோ அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் ஆசையாக கேட்டுட்டாங்க போல, பிள்ளைக்கு வேலை கிடைச்சதுக்கு ட்ரீட் கொடுங்க அப்படின்னு. அதனால சரின்னு வீட்டிலேயே சோறாக்கி போடுறா. அதுவும் அவள் வீட்டில் கிடையாது. அப்புறம் வேற யார் வீட்டில்? நம்ம சுலோச்சனா வீட்டில் வச்சுதான். அப்படியா? இருந்தாலும் என்னையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம். என் மருமகளை கூப்பிடுறதுக்கு வந்தா. அப்படி என்னையும் சொன்னா. நமக்கு தான் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் போகலை. பாத்தியா, உன்னை எல்லாம் கூப்பிட்டுருக்கா, என்னைய கூப்பிடல. என்னைய கூப்பிட்டுருக்கான்னா வீட்டில் பெரிய ஆளுன்னு இருக்கேன்னு ஒரு பேச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பா. அதுக்காக நான் போய் நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? எதை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா எல்லாரையும் கூப்பிடுவா. இதுக்கெல்லாம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இலை போட்டு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லீலாவதி. எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அதுக்காண்டின்னு இப்போ என்ன, சரசிட்ட போய் ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு வாழையெல்லாம் வாங்கு. வீட்டில் ஆக்கின சோறை அதில் போட்டு சாப்பிடு. ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு ரசம் ஒரு கூட்டுன்னு வைப்போம். அதையெல்லாம் இலையில வச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? இதுவே ஒரு ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கூட்டு, ஒரு அப்பளம், ஒரு பாயசம், ஒரு ரசம், சாம்பார், மோருன்னு வெரைட்டியாக இருக்கும். சரி, இந்த கோயில் திருவிழாவில் எப்படியும் சாப்பாடு போடுவாங்கல்ல? ஆமாம்மா, போனேன்னா என்னையும் கூப்பிடுன்னு. சரி, என் வீட்டுக்காரர் வர்றாரு, நீ கிளம்பு. பாக்ஸை பின்னாடி வச்சுக்க. சரி அப்போ பார்ப்போம் என்ன. பாய். பாய் போயிட்டு வா. ஆமா, கொஞ்ச நேரம் இந்த பிள்ளை என்னத்தை ஒளிச்சு கொண்டு வரா? ஒன்றும் இல்லைங்க, சாமி கொலக்கட்டை. நேற்று வளரு சாமி விட்டால, இப்படியே ஒளிச்சு தின்னுங்க என்ன. உங்களுக்குலாம் காட்டக்கூடாதுங்க. என்னமோ போ. சரி, சாப்பிட்றீங்களா? எதே என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் தே. சுலோச்சனா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? இந்நேரமே போய் என்ன பண்ண போற? மத்தியானம் தானே சாப்பாடு. எத்தே சரியா சாப்பாட்டு நேரத்துக்கு போய் நின்னா நல்லாவாத்தே இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரும் ஒன்று மண்ணா சேர்த்து வச்சு சமைச்சாதானே நல்லா இருக்கும். கூப்பிட்டாலாங்க எத்தே பேசும்போதே அப்படிதானே பேசணும். எல்லாரும் சேர்த்து வச்சு சமைப்போன்னு. எதுக்கு வளரு? சுந்தருக்கு வேலை கிடைச்சதுக்கா? ஆமா மாமா, இன்னைக்கு பார்ட்டி எங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. பரவாயில்லையே, பார்ட்டி கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? பெருசா ஒண்ணுமில்ல மாமா, வீட்டோட இருந்து சமையல் பண்ணி சாப்பிட போறோம், அவ்வளவுதான். சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வான்னு அனுப்புறீங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? அவதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு தானே சொல்றா. துணியெல்லாம் துவைச்சிட்டியா? எத்தே மெஷின்ல போட்டிருக்கேன் தே. அது எப்படி 1 மணி நேரம் ஆகும்ல, அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நான் அங்க போய் காய்கறி நறுக்கி கொடுக்கறது இல்ல வேற ஏதாவது சின்ன வேலை பார்த்து கொடுத்துட்டு வரேன். இங்க துவைச்சு முடிச்சதும் வந்து காய போட்டு போறேன் தே. அப்ப போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தே போயிட்டு வரேன் தே. சும்மா சாப்பிட்டு மட்டும் வந்தா நல்லா இருக்காது. சரி போயிட்டு வா. மத்தியானத்துக்கு? எத்தே மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டேன் தே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போறேன். என்னப்பா, அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னதுங்க? உனக்கு தான் வளரு கம்ப்யூட்டரும் டைப் ரைட்டிங் படிக்கணும் இல்ல? ஆமா, அதுக்கு தான் ஃபீஸ் கட்டியாச்சு. உன்னோட சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு டைப் ரைட்டிங் கிளாஸ், சாயங்காலம் 4 மணிக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ். என்ன இது? என்னது புதுசா இருக்கு? ஏமா என்னடா இது புதுசா இருக்கு? ஏமா இல்லம்மா, வளரு படிக்கணும்னு சொன்னா. இந்த மேல் படிச்சு இவ கலெக்டர் வேலைக்கு போறா. ஏன் இப்ப என்ன கலெக்டர் வேலைக்கு தான் போனா தான் என்ன? ஆமா, கலெக்டர் வேலையை கையில வச்சுக்கிட்டு வளர்மதி வரட்டும்னு தான் காத்திருக்காங்க எல்லாரும்.
அந்த பிள்ளை படிச்சு ஏதோ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுது, அதனால நான் தான் போய் பணம் கட்டிட்டு வாடான்னு சொன்னேன். ஏது பணம்? ஏய் வாசு, ஏதடா பணம்? ஏமா வாங்குற சம்பளத்தை ஒரு பைசா குறையாம அப்படியே என்கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏது தனியா உனக்கு பணம்? நான் தான் கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்களா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். என்கிட்ட கேட்காம அதை எப்படி நீங்க கொடுக்கலாம்? பெருசாலாம் ஒன்றும் கொடுக்கல, சின்ன அமௌண்ட் தான். எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் என்கிட்ட கேட்காம நீங்க எப்படி கொடுக்கலாங்கிறேன்? ஏண்டா இவர் தான் கொடுத்தாருன்னா நீ எதுக்குடா வாங்கின? அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைப்பு இருக்கா உனக்கு? ஏமா அப்பா அவனை ஒன்றும் சொல்லாத, அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். இந்தா இப்ப நீ படிச்சு எந்த வேலைக்கு போக போற? ஏத்தே, இந்த அனிதா பிள்ளை இருக்கால்லத்தே, புதுசா வந்திருக்கிறவங்களா? விஜயா மகளா? ஆமாத்தே, அந்த பிள்ளை வேலை பார்க்குற வக்கீல் ஆஃபீஸில் வேலை காலியாக இருக்கான். அதான் நீங்கள் படிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன்க்கா அப்படின்னு சொன்னான். இப்ப நீ வேலைக்கு போயிட்டேன்னா இப்ப வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? எத்தே, காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போவேன். எப்படி காலையில எந்திரிச்சு டிஃபனும் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு சோறும் ஆக்கி வச்சுட்டு போவியா? ஆமாத்தே. காலையில ஆக்கி வச்ச சோறு மத்தியானத்துக்குள்ள ஆறிடும். அப்ப ஆறி போன சோறை நாங்க சாப்பிடணும். எத்தே, சாப்பாடு ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம்த்தே, அப்புறம் குழம்பு கூட்டெல்லாம் அப்பப்போ சூடு பண்ணிக்கலாம்லத்தே. ஓஹோ, அப்ப எல்லாம் நீ சொல்ற மாதிரி தான் நான் சாப்பிடணும். வளரு மாமா, நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு இல்லப்போ. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவளை போக சொன்னீங்கன்னா அவ எப்படி என்னை மதிப்பா? அதெல்லாம் இல்ல மதிப்பா, நான் சொல்றதை கேளு. வளரு, நீ கிளம்பு. சரிங்க மாமா. எங்க எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சிங்களாங்க? எங்க தேங்க்ஸுங்க. சரி போ போ, இங்க வீட்டுல சண்டையா கிடக்கு, இப்ப தேங்க்ஸ் சொல்லாட்டி தான் என்ன? ஏங்க, நாங்கள் இன்றைக்கி சுலோச்சனா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சோறாக்கி சாப்பிட போகிறோம். உங்களுக்கு நான் பாயாசம் எடுத்துகிட்டு வரேன். என்னங்க? சரி அம்மா போ. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? ஏன் இப்ப என்ன ஆச்சு? பெரியவன் சம்பளம் சின்னவன் சம்பளம் 2 சம்பளமும் என்கிட்ட தான் இருக்கு. அது போக உங்க பென்ஷன் பணமும் என்கிட்ட தான் இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் நீ தானே வாங்கி வாங்கி வச்சுக்கிற. இப்ப தனியா உங்களுக்கு எங்க இருந்து காசு வந்தது? பீரோல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். பீரோல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? இது என்ன புது பழக்கமா இருக்கு, என்கிட்ட சொல்லாம காசு எடுக்கிறது? ஏன் என்னோட பணமும் அதுல தானே இருக்கு. அது என்ன உங்களோட பணம்? உங்களோட பணத்துல எனக்கு உரிமை இல்லையா? உனக்கே உரிமை இருக்குங்கும் போது அப்ப எனக்கு உரிமை இல்லையா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்றதுக்கு? அந்த பணம் நம்ம கடைசி காலத்துக்கு வேண்டாமாங்க? இங்க வீட்ல என்ன செலவாகுதுன்னு தெரியுமா? நானே இங்க வரவுக்கும் செலவுக்கும் இழுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப இவளுக்கு இந்த படிப்புக்கு பணம் கொடுக்கலன்னா என்ன? அப்படி இப்ப இவ படிச்சு எந்த கோட்டையை பிடிக்க போறா? இங்க பாரு, பெரியவன் சம்பளம் சின்னவன் சம்பளம் என்னோட பென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க. நம்ம குடும்பம் நடக்கிறதுக்கு என்ன செலவாகும் என்ன ஏதுங்கிற கணக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு சேர்த்து வைக்கிற, அதுல எவ்வளவு உன் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புற எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த பிள்ளை வீட்டுல அன்னாடம் ஓடா உழைச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்டது, பெரிய படிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 6 மாசம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒண்ணுதான். அதை கூட நம்ம செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு மாமனாரு நான் இருக்கேன், மாமியாரு நீ இருக்க? இப்படியே இடம் கொடுங்க, ஒரு நாளைக்கு தலைக்கு மேல ஏறி உட்காருவா. ஆமா, ஏற்கனவே உன் மூத்த மருமக உன் தலைமையில ஏறிதான் உட்காந்துருக்கா. அவளையே உன்னால இறக்கி விட முடியல, அப்புறம் எப்படி இவ உட்கார்றதுக்கு இடம் இருக்கும்? அவதான் மீறிக்கிட்டு போறா. இவளாவது கைக்குள்ள இருக்காளேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். இப்ப இவளை படிக்க அனுப்பிச்சா நாளைக்கு வேலைக்கு போவேன்பா, அப்புறம் இவளும் கைக்குள்ள நிக்க மாட்டா. அப்படிலாம் நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காத, போ போய் வேலையை பாரு. என்கிட்ட கேட்காம இனிமே பீரோல பணம் எடுக்கிற வேலையை வச்சுக்கிடாதீங்க. போ போ. அசந்தாப்புல சாவியை எங்கேயோ வச்சிட்ட போல எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த மேல இடுப்புலயே தான் சொருகி வச்சிருக்கணும். சனா, சரசு. ஏக்கா இந்தா டீயை போட்டாச்சு, ஆளுக்கு ஒரு வாய் குடிச்சிட்டு வேலையை பாருங்க. ஏக்கா இப்ப டீயை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட முடியாதுல்ல. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குதா? இன்னும் கூட்டு பொரியெல்லாம் வைக்கணும்ல. முதல்ல டீயை குடிங்க. இந்தாங்க பிடிங்க. சரி கொடுங்க. சரசக்காவுக்கு இந்த போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரசு, உனக்கு 1/2 டம்ளர் தரட்டா இல்ல 3 டம்ளர் தரவா? ஏக்கா எனக்கு 1/2 டம்ளர் சக்கரை போடாம. ஏக்கா சக்கரை இருக்கோ? ஆமா சானா, போன மாசம் காலையில தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தேனா, அப்பம்போது தலை சுத்தி விழுந்துட்டேன். பையன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனானா. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே அந்த பிபியும் சுகரையும் தானே டெஸ்ட் பண்றாங்க. ஆமா, நான் வேற சாப்பிடாம வேற இருந்ததுனால தான் தலை சுத்துதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சுகர் இருக்குன்னு. ஐயய்யா, மாத்திரை எழுதி கொடுத்தாங்க டாக்டர் அம்மா. ஆனா நான் அதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்க்கா? அதை போட்டு பழகியாச்சுன்னா அதுக்கப்புறம் விட முடியாதான். ஆமாக்கா, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அதான் நான் சொல்லிட்டேன், நான் சாப்பாட்டிலே சரி பண்ணிக்கிறேன். பிறகு 1 மாசம் கழிச்சு வந்து மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அப்பையும் நீங்க சொல்ற மாதிரியே இருந்ததுன்னா மாத்திரையை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் டீயில காப்பியில எல்லாம் சர்க்கரையை குறைச்சிட்டீங்களா? ஆமா சானா, அதுவும் இல்லாம இப்ப காலையில எல்லாம் வெந்தய களி தான். வெந்தய களி சாப்பிட்டா சக்கரை குறையுமாக்கா? குறையவும் செய்யாது கூடவும் செய்யாது, கட்டுக்குள்ள வச்சிருக்குமா வெந்தயம். அப்படியாக்கா? ஆமா, அதனால ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பதில் வெந்தய களியா கிண்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்த மாசம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் தெரியும் நான் சொன்னது சரியா இல்ல டாக்டர் அம்மா சொன்னது சரியான்னு. சரி, அப்படின்னா நான் சக்கரை போடாமலே எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ஏக்கா இந்த சோறுல உப்பு சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏக்கா சரியாதான்க்கா இருக்கும், நான் சரியா தான் போட்டேன். ஐயோ, நீயும் போட்டியா? ஆமாக்கா, ஏன் நீங்களும் போட்டீங்களா? ஆமா, நான் கொஞ்சம் போட்டேனே. போ, ஆளுக்கு ஒரு கை அள்ளி போட்டீங்களா?
ஏக்கா ஆமாக்கா என்னக்கா செய்யறது இப்ப? என்ன செய்யறது, ரொம்ப உப்பு கைக்குதா என்னன்னு தெரியலையே, இந்த பாப்போம். ஐயய்யா ஐயோ என்னாச்சுக்கா? என்னாச்சு? உப்பு கரெக்டா இருக்கு. ஏக்கா அப்புறம் ஏக்கா செத்த நேரத்துல பயமுறுத்திட்டீங்க? சும்மாதான் பயந்தே போனேக்கா. பிள்ளைக்கு முதல்ல ஒரு நல்ல காரியத்துக்குன்னு சாப்பாடு போடுறமே உப்பு கூடி போயிருச்சேன்னு நானும் பயந்தே போனேன். எல்லாரும் சேர்ந்து சமைக்கும் போது கவனமா இருக்கணும் சனா, அதுக்கு தான் பயமுறுத்தினேன். ஏன்க்கா என்னாச்சு? சின்ன பிள்ளை வேலையெல்லாம் பாக்குறீங்க போல. பாவலரு இப்பதான் வேலை முடிஞ்சதோ? ஆமாக்கா இப்பதான் வேலை முடிஞ்சதுன்னு ஓடியாரேன். இங்க பார்த்தா பாதி சமையல் ஆயிருச்சு போல. சோறு 2 பானையில வைக்கிறதா ஐடியா. இப்போ ஒரு பானையில தான் வெந்திருக்கு. இன்னுமே ஒரு பானை இன்னமே தான் ஏத்தணும். சாம்பார் வச்சு இறக்க போறோம், அவ்வளவுதான். நல்ல வேலைக்கா. அப்ப இன்னமே தான் ரசம் வைக்கணும், மோர் கடையணும், கூட்டு பொரியல் எல்லாம் செய்யணும். என்னக்கா? ஆமா வளரு. என்னைய விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டீங்களான்னு நினைச்சு வேமா பதறி வந்தேங்க்கா. நான் போய் காய் நறுக்கட்டா? ஆமா வளரு, காயெல்லாம் நறுக்க முன்னாடி இந்த டீயை ஒரு வாய் குடிச்சிட்டு போய் நறுக்கு போ. சாம்பார் வாசனை காலனி முழுக்க மணக்குதே. இந்தா வந்துட்டியா? இந்த உனக்கும் டீ எடுத்து வச்சிருக்கேன், குடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க. டீயாக்கா போட்டீங்களோ? சரி கொடுங்க. இந்த அங்க வச்சிருக்கேன் சட்டியில, வா. சரசு சோறு பதம் பார்த்தாச்சு, வெந்துருச்சு, இறக்கிடுவோமா? ஏக்கா சோறு நல்லா வெந்துருச்சு. அடுப்பை அமர்த்தி போட்டு இந்த சூட்லயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வடிப்போம். குழஞ்சு போகும் சரசு. ஆமாக்கா, ராஜேஸ்வரி அம்மாவும் ஐயாவும் வருவாங்கல்ல, அவங்களுக்கு குறைவான சாப்பாடை வச்சிருவோம். வயசானவங்க பார்த்தீங்களா? அதுவும் சரிதான். அப்புறமும் யார் யாருக்கு குறைவான சாப்பாடு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் இதை வச்சிருவோம்க்கா. அடுத்து இன்னொரு பானை ஏற்ற போகிறோம்ல, அதில் கொஞ்சம் நல்ல பருவமாக வடிப்போம். சில பேருக்கு உதிரியாக சோறு இருக்கணும், சில பேருக்கு கொஞ்சம் குழஞ்சிருக்கணும். நீ சொல்கிறதும் சரிதான். ஆமாக்கா, அதுக்கு தான்க்கா 2 பானையில் சோறு வடிப்போம்னு பேசினேன். அதான் சரி, அப்போ அப்படியே செய்வோம். சாம்பாரை மட்டும் அமர்த்திடுவோமா? ஆமாக்கா, அதை அமர்த்திட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் கழுவி வச்சிருக்கேன், அதை வேக போட்டுருவோம். சரி, அப்போ நான் பார்த்துக்கிறேன், நீ இதை போய் வடிப்போ. ஏக்கா டீயை ஊற்றி கொடுங்கக்கா. இந்த வாரேன். ஏம்மா என்னடி ஏம்மா கிளம்பலையா? என்ன பண்ணிட்டு இருக்க அடுப்படியில்? கொஞ்சம் கூழ் காய்ச்சி குடிப்போன்னு பார்த்தேன், அதான் காய்ச்சிட்டு இருக்கேன். ஏம்மா இன்னைக்கு சனாக்கா வீட்டில் நமக்கு சாப்பாடு, சரச ஆண்டி ட்ரீட்டு. மறந்துட்டியோ? மறக்கலடி. அப்புறம் எதுக்குமா தனியாக கூழ் காய்ச்சிட்டு இருக்க? அனிதா நீ மட்டும் போயிட்டு வாயேன், நான்லாம் அங்கே வந்தால் நல்லாவா இருக்கும்? ஏம்மா உன்னை என்ன சேர்ந்து தானே கூப்பிட்டு போயிருக்காங்க? ஏம்மா அவங்க எல்லாரும் ஓசட்ட அழுங்க தானம்மா, வந்தா என்னம்மா இப்படி சொல்கிற? அம்மாவுக்கு ஒரே சங்கட்டமாக இருக்குடி, நீ மட்டும் போய் சாப்பிட்டு வாயேன். ஏம்மா நான் மட்டும் போனேன்னா நீ வரலையான்னு கேட்பாங்கம்மா. பக்கத்து வீடு தானம்மா சனாக்கா வீடு. ஒரு மாதிரியா இருக்குடி அடுத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு. அதுவும் நம்ம இப்போ தான் இங்கே குடி வந்திருக்கோம், அப்படி ஒன்றும் பெருசாக பழக்கம் இல்லை. ஏம்மா இப்படி போய் வந்து இருந்தால் தானம்மா பழக முடியும், வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எப்படி பழக்கம் வரும்? அதைத்தான் சொல்கிறேன். போனால் என்ன ஏதுன்னு குடும்பத்தை பற்றி பேச்சு வரும். அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தொட்டு என்னத்தையாவது இழுத்துட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு சங்கடமாக போகும். ஏம்மா அந்த அக்கா மாருங்க ஆண்டி மாருங்க எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்களா தெரியறாங்கம்மா. எதையும் நோண்டி எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ மட்டும் போயிட்டு வாணித்தா, சொன்னாப்ல காலு. நீ என்ன உங்ககிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாங்க, சின்ன பிள்ளை நீ. நான் அப்படி கிடையாது. மேலும் சரசக்கா இங்கே கூப்பிட வந்தப்பவே உங்கள் வீட்டுக்காரர் எங்கக்கா, அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்பாவை பற்றி கேட்டால் நான் என்னடி சொல்லுவேன்? அப்பா என்ன சொன்னேன்? வீட்டில் இல்லைன்னு சொன்னேன். எப்போவும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன வெளியே போன மனுஷன் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? ஏம்மா எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா. அப்படி கேட்குறதா இருந்தால் இத்தனை நாள்லேயே கேட்டிருப்பாங்கல்ல. அனிதா அம்மாவுக்கு சங்கடமாக இருக்குமா? ஏம்மா அப்படியெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காதம்மா. இப்போ தான் நீயே வெளியே வந்திருக்க, மறுபடியும் போய் முடங்கிக்கிட போறியா? சொல்கிறத கேளுமா, அடுப்பு அமர்த்து, வா. நான் இருக்கேன்ல, நல்லா கலகலன்னு பேசிக்கலாம், வா. நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும், வா. இப்போமே போனா தான் எல்லாரும் ஒன்று மண்ணா பேசி காய்கறியெல்லாம் நறுக்கி கூட மாட சேர்ந்து சமையல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏம்மா வாம்மா, அங்கே தான் நமக்கு யாரும் இல்லை, எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் 4 மக்க மனுஷருங்க வேணும்மா. சொல்கிறத கேளு, அடுப்பு அமர்த்திட்டு வா. அப்படியா சொல்கிற? ஆமாம்மா வாம்மா. சரி போ, வரேன், நீ வா. வா. இந்த இலைய 2ஆ போடவா இல்லைன்னா 3ஆ போடவாக்கா? வளரு, இந்த இலையை அப்படியே எனக்கு போடு, வெட்ட வேண்டாம். ஏன்க்கா சோறு போட்டு சாப்பிட போறீங்களா இல்லை படுத்து உருள போறீங்களா? 2ஆ வெட்டு வளரு, 2ஆவே வெட்டு. சரிக்கா. சனா பிடிச்சுக்கோ. பிடிச்சிருக்கேன் வளரு, வெட்டு. சரியா வெட்டி இருக்கனா சனா? கரெக்டா இருக்கு. அப்படியே பத்மா கட்ட கொடுத்துரு. ஏக்கா சரியா போச்சா? இன்னும் 2 வாழை இலை பிடுங்கிட்டு வருவாக்கா? 10 இலை பறிச்சுட்டு வந்தேன். இப்போ 2 வெட்டி 20 இருக்குல்ல, போதும் தான் நினைக்கிறேன். போதும் வளரு, அப்புறமா தேவைன்னா போய் பறிச்சுக்கலாம். எங்கேயோவா இருக்கு, இந்த 2 வீடு தள்ளி தானே. சரிங்கக்கா. அனிதா வா. ஏக்கா வாங்கக்கா. வா விஜயா, வா. அனிதா வாமா. நேரம் ஆயிடுச்சோ? வேலையெல்லாம் முடிச்சுட்டு இலைய வெட்டிட்டு இருக்கீங்க போல. ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சது. வா உட்காரு, வா. இன்னும் கொஞ்சம் வெள்ளனையே வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணி இருந்திருக்கணுமோ, லேட்டா வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லக்கா, இங்கே தான் இத்தனை பேர் இருக்கமே, அதெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஆள் நிறைய இருக்கும். நான் அப்பவே கூப்பிட்டேன்க்கா அம்மாவை, லேட் ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அனிதா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் அப்பளை மட்டும்தான் பொரிக்கணும், அது சாப்பிடும்போது சுட சுட பொரிச்சுக்கலான்னு வச்சிருக்கோம். இப்போவே பொரிச்சா ஒரு மாதிரி நமத்து போகும் பத்தியா? சரிங்க ஆண்டி. அப்புறம் எல்லாரும் வந்தாச்சா?
பிள்ளைகள்லாம் அங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருக்காங்க, சாப்பிடும்போது கூப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. சுந்தர் எங்க ஆண்டி? அவன் வீட்டுல தூங்குறாம்மா. ஞாயிற்றுக்கிழமை என்ன கொஞ்சம் தூங்கிடுவான், சாப்பிடும்போது எழுப்பணும். சரி சரி. ஆமாம், முன்ன மாதிரி இல்லைல்ல. இப்போ தினமும் காலையில் வெள்ளை எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும்ல. இங்கேருந்து மதுரைக்கு பைக்கில் போகணும்னா எப்படியும் ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்புனா தானே சரியாக இருக்கும். ஆமா ஆமா ஆமாக்கா. அண்ணன் வரலையாக்கா? அவர் வரல. கூட்டிட்டு வர சொன்னேன்லக்கா. பொம்பளை ஆளுகளாக இருக்கிற இடத்துக்கு அவர் வர்றதுக்கு சங்கடப்படுவார்ல, அதனால தான் கூப்பிடல. இதுல என்ன இருக்கு அனிதா? இந்த எங்க வீட்டு மனுஷன்லாம் என்ன வரத்தான் போறாரு. இந்த சனா வீட்டுக்காரர் இருக்காரு. ஏக்கா விஜயாக்கா, நீங்க இங்க குடி வந்ததுல இருந்து உங்க வீட்டு அண்ணனை நான் ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லையேக்கா. நேரத்துலேயே வேலைக்கு கிளம்பிடுவாரோக்கா? நைட்டு லேட்டாக தான் வருவாரோ? ஆமா. மணியக்கா, ராஜேஸ்வரி அம்மா இன்னும் வரல, நான் போய் கூட்டிகிட்டு வரட்டா? அவங்க முதல்ல வந்து நான் வேலையெல்லாம் கூட மாட செஞ்சு கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க வளரு. சரி. நான் தான் வயசானவங்களை போட்டு எதுக்கு வேலை வாங்கணும், சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து கூப்பிட வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கூட்டிகிட்டு வரட்டாக்கா? பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வேக போட்டிருக்கோம்ல வளரு, அது கொஞ்சம் வெந்து முடிக்கட்டும், அப்புறமா போய் கூப்பிடுன்னு. சரிங்கக்கா. இப்பவே கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டோம்னா நம்ம கூட மாட அவங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்லக்கா. இல்ல சனா, பெரிய ஆளுகளே செத்த நீட்டி நிமிரணும்னு நினைப்பாங்க. நம்மள மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது பாத்தியா. சாப்பிட்ற நேரத்துக்கு போய் கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களால முடியிற வரைக்கும் உட்காந்துருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். அதுவும் சரிதாக்கா. வளரு, நீ துணியெல்லாம் காய போடணும்னு சொன்ன, போட்டியா? ஏக்கா போட்டு வந்துட்டேங்க்கா. நீங்கள் இலை பறிக்க போனீங்கல்ல சரசக்கா வீட்டுக்கு, அப்போ தான் போனேன். சரிம்மா சரி. அப்புறம் உங்க மாமியார் எதுவும் சொல்லாம? அதெல்லாம் காலையிலே சண்டை வந்துருச்சு. சண்டையா? என்ன சண்டையா போட்ட வளரு? எதுக்கு எங்க வீட்டுக்கு வரதுக்கா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அன்னைக்கு அனிதா சொன்னதை கேட்டு. ஆமா. அதுக்கு எங்கள் மாமனார் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. என் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து பணமும் கட்டிட்டாரு. போடு வளரு, படிக்க போறியாக்கும்? ஆமாக்கா, அதுதான் எங்கள் மாமியாருக்கு பிடிக்கல. இனிமே நீ படித்து கலெக்டர் வேலைக்கா போறேன்னு கேட்டாங்க. ஆமா வளரு, நீ என்ன கலெக்டர் வேலைக்கா போற? நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சதுமே நான் எடுத்த மார்க்கை பார்த்து எனக்கு கலெக்டர் வேலையை கூப்பிட்டு கொடுத்தாங்கக்கா. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படியாக்கும்? எனக்கு 2 காதையும் குத்தி கம்மலும் போட்டிருக்கு. அப்புறம் இப்போ கலெக்டர் வேலைக்கு போறியான்னு கேட்குறீங்க? கேட்டேன், நம்ம பிசினஸ் பண்ண போறதா தானே பேச்சு. ஆமாம், நீங்கள் ஜோசியம் படிக்க போறேன்னு பிச்சுக்கிட்டு போயிட்டீங்க. அப்போ நான் மட்டும் என்ன கம்ப்யூட்டர் படிக்க கூடாதா? படிக்கலாம் படிக்கலாம், தாராளமா படிக்கலாம், படி. அதான்க்கா, அதுக்கு தான்க்கா சண்டை. சரி, சண்டை தீர்ந்ததா என்ன? அது எங்கள் மாமனார் வாடு மாமியார் வாடுக்கா. நான் எங்கே போகிறதுனாலும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போவேன். அதனால ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நல்லபடியா கோர்ஸை முடி, அனிதா கிட்ட சொல்லி ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருவோம். ஏக்கா ஆமாக்கா, அனிதா தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு இந்த பிள்ளை சொன்னதை நம்பி தான் நானும் வீட்டில் சொல்லி இப்போ ஃபீஸும் கட்டியாச்சு. ஏக்கா, வக்கீல் ஆஃபீஸில் எப்போவும் வேலை இருந்துக்கிட்டே தான்க்கா இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் இல்லைனாலும் எங்கள் சீனியருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கும். பேசிக்காக கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருந்தா போதும்க்கா. அதான் நீ சொன்னதை நம்பி தான் படிக்க போகிறேன். படிங்கக்கா, 6 மாசத்துல முடிஞ்சிருமா? ஆமாம், 2 கோர்ஸும் சேர்த்தே 6 மாதம் தான். காலையில் 1 மணி நேரம் போகணும், சாயங்காலம் 1 மணி நேரம் போகணும். முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சொல்லுங்க, நானே வேலை வாங்கி தந்துடுறேன். சரி, தேங்க்ஸ் அனிதா. ஏக்கா, வளருக்கு வேலை கிடைச்சிட்டா அதுக்கும் நம்ம இப்படியே ட்ரீட் வைப்போம்க்கா. அப்பையும் எங்கள் வீட்டில் தான் சமைக்கணும் என்னக்கா? சரி சனா, சரி. என்ன வளரு, ஏன் செலவு? சரி சனா, அப்போ நான் முதல் மாதம் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் உனக்கு என்ன மாதிரி வாங்கி தரேன்னு. சரி. அப்போ எனக்கு என்ன வாங்கி கொடுப்ப வளரு? ஒரு பிளாஸ்திரி வாங்கி தரேன், வாயில் ஒட்டிக்கங்க. எதுக்கு எனக்கு மட்டும் பிளாஸ்திரி? இந்த வாய் தானே ரொம்ப பேசுது, அதுக்கு தான். உங்களுக்கு அதை விட சரியான கிஃப்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது, தெரியுமா? ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். படிச்சு இன்னும் வேலைக்கே போகல, அதுக்குள்ள வாங்குற சம்பளத்துல என்னென்ன ட்ரீட் வைக்கலாம், என்னென்ன கிஃப்ட் வாங்கலாம்னு பேசுற. இதுல எனக்கு பிளாஸ்திரியா, அதான் எனக்கு சரியான கிஃப்டா. ஆமா, பாத்துக்கிட்டே இரு வளரு, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இந்த காலனியே என் வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்கும். எதுக்கு அடிக்கிறதுக்கா? இங்க பாரு. இல்ல, அப்புறம் எதுக்கு வந்து நிக்கும்னு கேக்குறேன். நான் வாயை திறக்க மாட்டேனா, திறந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி இந்த காலனியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷரும் காலங்காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் வீட்டு வாசல்ல தவம் கிடக்க போறாங்க. அதை நீ பார்க்கத்தான் போற. அப்படியா? ஏன் அப்படி சொல்றா பத்மா? பத்மாக்கா ஜோசியம் பாக்குறது எப்படின்னு படிக்க போறாங்களாம் விஜயாக்கா, அதான். அப்படியா? ஆனா இப்ப அதுக்கு தானே நல்ல மவுசு. அப்படி சொல்லுங்கக்கா. உண்மைதான் வளரு, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற அளவுக்கு இல்ல இப்பெல்லாம் ஜோசியம் பாக்குறவங்க சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? நல்ல வருமானம். அப்படியாக்கா? ஆமா. அப்புறம் பாருங்க, இந்த காலனிலேயே நான் தான் நம்பர் 1 பணக்காரி. ஆகுமா ஆகு. பத்மாக்கா, அப்படின்னா நீங்க எனக்கு தான் முதல்ல ஜாதகம் பார்த்து சொல்லணும், எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு. கண்டிப்பா சொல்லிடுறேன். விஜயாக்கா, அப்படியே நம்ம அனிதா ஜாதகத்தையும் பத்மாக்கா கிட்ட கொடுங்க. அவங்க நல்லா பார்த்து மாப்பிள்ளை எந்த பக்கத்துல இருந்து வருவாங்க, என்ன படிச்சிருப்பாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து நல்லா சொல்லிடுவாங்க. வளரே. என்னக்கா? இங்க பக்கத்துல வாயே. என்னக்கா?
இந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கு, நல்ல செவத்த பிள்ளையா, லட்சணமான பிள்ளையா இருக்கு. ஆமா, நம்ம சுந்தரும் நல்ல லட்சணமான பையன்தான், நல்ல அடக்க ஒடுக்கமான அமைதியான பையன். இப்போ அவனுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. பேசாம இந்த பிள்ளைக்கும் நம்ம சுந்தருக்கும் முடி போட்டு விட்டுட்டா என்ன? என்னக்கா சொல்றீங்க? முடி போட்டு விட போறீங்களா? இவன் ஒருத்தி அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னன்னு கேட்குறேன். சரி, நான் போய் அந்த சவரிசி வந்துருச்சான்னு பார்த்து இறக்கி வச்சுட்டு வரேன். நானும் வரேன்க்கா. சோத்து பானையை நிமித்து வைக்கணும்ல, அப்புறம் இன்னொரு பானையை வடிக்கணும். சரி வா, நானும் வரட்டா? என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். வா விஷயா வா, இதெல்லாம் கேட்கணுமா? வா. என்ன சொல்ற? பத்மாக்கா, அனிதாவும் நல்ல பொண்ணு தான், சுந்தரும் நல்ல பையன்தான். இத்தனைக்கும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேற. கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களக்கா பேசணும், பெரிய ஆளுகளில் பேசணும். பத்மாக்கா, என்னைய விட்டுட்டு என்னக்கா பேசுறீங்க? வளருக்கு மட்டும் சொல்றீங்க, எனக்கும் சொல்லுங்கக்கா. அதுக்கெல்லாம் ஐடியா என்கிட்ட கைவசம் இருக்கு. என்ன இருக்கு? அதான் நான் இப்போ ஜோசியம் படிக்கிறேன்ல, அதை வச்சு அப்படியே ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட மாட்டேன். போடுற ரூட்டு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அனிதாவையும் சுந்தரையும் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். நான் படிக்கிறதுக்கு எனக்கும் இது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி ஆயிரும்ல. இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது இந்த எலி தவளை இதெல்லாம் அறுப்பமே, அது மாதிரி. அப்படின்னா சுந்தரும் அனிதாவும் உங்களுக்கு எலியும் தவளையுமா? ஏன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேம்மா. உதாரணத்துக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. சரி, கெமிஸ்ட்ரி லேபில் அந்த உப்பு அது இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவோமே. அப்படி சொல்லுங்க. அது மாதிரி இவங்களுக்குள்ள அந்த அது என்னது கெமிஸ்ட்ரி, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எக்கா அப்படிங்கிறீங்களா பத்து? ஆமா, நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுல. எனக்கும் இது சரியா வரும்னு தான் தோணுது. அப்படின்னா ஒரு நல்ல நாளா பார்த்து பேச்ச ஆரம்பிச்சிருவோமா? இன்னைக்கே ஆரம்பிச்சிருவோம். ஆடி மாசம் நல்ல நாள் தானே? நோ 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 நோ, ஆடி மாசமே கல்யாணம் எல்லாம் பேசக்கூடாது. ஆனா ஆடி 18 இருக்கு, அன்னைக்கு எல்லா நல்ல விஷயமும் பேசலாம். எக்கா, அப்ப நாளைக்கு தான் ஆடி 18. நாளைக்கு இந்த கல்யாண பேச்சை எப்படி எடுத்து எப்படி ரூட்டுக்கு கொண்டு வந்து நல்லபடியா முடிச்சு காட்டுறேன்னு பாரு. இது எனக்கும் என் படிப்புக்கும் ஒரு சவால். சரி, பாத்துருவோம். ஆமா, பாத்துருவோம். ஏக்கா, எனக்கும் சொல்லுங்கக்கா. என்னத்த சொல்லுங்கிற? நீங்க மட்டும் ரகசியமா காதுக்குள்ள என்னமோ பேசுறீங்கல்லக்கா, எனக்கும் சொல்லுங்கக்கா. சொல்றேன், நாளைக்கு ஆடி 18 இருக்கு. ஆமாக்கா, நாளைக்கு சொல்றேன். ஏக்கா, இப்பமே சொல்லுங்கக்கா. நல்ல விஷயத்த நல்ல நாள்ல தான் பேசணும் சனா. அப்படி என்னக்கா நல்ல விஷயம்? அதான் நாளைக்கு சொல்றேன். சனா, கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு நம்ம 18 பேருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். என்ன, கண்டிப்பா உனக்கு சொல்லாம இருக்க மாட்டோம். அவ்வளவு நல்ல விஷயமா வளரு? ஆமா, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட் எங்க வீட்ல வச்சு நாளைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா? உனக்கு தினமும் உன் வீட்டுல ஆளும் பெருமா கூட்டமா இருந்துகிட்டே இருக்கணும். என்ன? ஆமா, சரிதான். ஆனா செலவு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் சாப்பிடுறதுல என்ன செலவு வந்துற போகுது எனக்கு? வளரக்கா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சான். ராஜேஸ்வரி அம்மாவை கூட்டிட்டு வர்றீங்களா? சரி அனிதா, இந்த போறேன். சரி பத்து, நான் போய் ராஜேஸ்வரி அம்மாவை கூட்டிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள என்னை விட்டுட்டு வேற எதுவும் பேசிடாதீங்க. என்ன? இல்ல, நாளைக்குதான். சரி, நாளைக்கு 18 பேருக்கு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இந்த விஷயத்தை பத்தி பேச்ச ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறோம். அப்ப டன். டன். டன்னோ டன்.